குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். யாரை அவமதித்து நீங்க வெளியேற்றுறீங்களோ அவங்க வெளியே போகும்போது இறைவனே வெளியே போனா அப்படிங்கிறத வைணவ இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜீயர்கள் என்பது ஒரு பெரிய வானத்தை பொத்துக்கிட்டு குதித்தவர்கள் அல்ல. பார்கவ முனிவர் அவர்களுக்கு குழந்தை இல்லாததுனால இறைவனை வேண்டி அவங்க ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறது யாரு தெரியுமா? ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்த திருவளன் பங்கைய செல்விங்கிற ஒரு தம்பதியரை எடுத்து வளர்க்குறாங்க. ஆன்மீகம் சம்பந்தமாவோ எதிர்த்து பேசினாலோ ஒரு கருத்து சொன்னாலோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை. நான் மாலை போட்டிருக்கேன் அது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பக்தியாக நினைக்கிறேன். கோயில்கள்லாம் பழைய மாதிரி இல்லை. எல்லா கோயில்களுக்கும் உள்ளே டியூப் லைட்லாம் வந்துச்சு, கரண்ட் போய் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ எலக்ட்ரிஷியன் உள்ள போயிருக்க மாட்டாரா? வணக்கம் கண்ணன். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு இசைஞானி இளையராஜா போகும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது இப்போ ஒரு சர்ச்சை ஆயிருக்கு. அது எப்படின்னா, அவர் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபத்தில் இருக்கும்போது நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியே நின்றுங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளியேற்றிருக்காங்க. அப்புறம் அவர் அந்த அர்த்த மண்டபத்தோட வாசலில் நின்று அவர் சாமி கும்பிடுறாரு. ஸோ அப்படி அர்த்த மண்டபத்தோட்டு அவர் வெளியேற்றினது ஒரு சர்ச்சை ஆயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் ஏன் திருவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போனார் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அவர் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது அது வழக்கமான ஒன்றாக இருந்தது. அவர் சிவன் மீது ஒரு பெரிய பக்தனாக அவர் தன்னை காட்டிக்கிட்டு அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயமோகனுடைய விஷ்ணுபுரம் நூல் வெளியீட்டு விழா கூட பேசும்போது என்ன சொன்னார்னா, இது விஷ்ணுபுரமாக இருக்கலாம், நான் சிவபுரம் அப்படின்னு பேசினாங்க. சிவன் மீது பற்று வைத்திருக்க அதே நேரத்தில் அவருக்கு வைணவ இலக்கியங்களை பற்றின ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு சில காலத்துக்கு முன்னால் வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனியாக திருப்பள்ளி எழுச்சியை இளையராஜா அவர்களை எழுதுனாங்க. அவருடைய அந்த பாடல்களை புத்தகமாக்குற பணியில் நான் இருந்தேன். அப்போது அந்த புத்தகத்துக்கு ஓவியம் வரைகிறதுல ரொம்ப துல்லியமாக இருக்கணும், அதனால இதுக்கு மாசை அவர்கள் தான் ஓவியம் வரையணும் அப்படின்னு கூட இசைஞானி அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கான முயற்சி நான் எடுத்துக்கிட்ட போது ஓவியர் ரொம்ப நான் இவ்வளோ குறுகிய காலத்தில் ஓவியம் வரைஞ்சதே இல்லை, அதனால சார்ட்ட எப்படியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அவங்க தான் வரையணும் அப்படின்னு சொன்னப்பறம் நான் அதை ரெக்வஸ்ட்டாக மணியன் செல்வா அவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டு அதை அந்த பல வேலைகளுக்கு இடையில் அந்த ஓவியத்தை வரைஞ்சு கொடுத்தாங்க. அது இசைஞானி இளையராஜா அவர்கள் எழுந்த திருப்பள்ளி எழுச்சியாக புத்தகமாகவே வெளிவந்திருக்கு. அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை சில மாதங்களுக்கு முன்னால் அவருடைய குறிப்பிட்ட சில பாடல்களை இசை வடிவமாக்கி அதை டி நகரில் இருக்க ஒரு பெரிய விழா வைத்து அதை வெளியிட்டாங்க. அது ஜீயர்கள்லாம் வந்திருந்தாங்க. இன்றைக்கு மார்கழி முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் அங்கே இந்த பாசுரங்களை முடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு தான் இப்போ அங்கே போயிருக்காங்க. அப்போது தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது முழுமையாக நாம் அங்கே இல்லாதனால அங்கே இந்த தகவல்களை தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு அது சொன்ன வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஜிஆர் இவங்க எல்லாரும் போகிறாங்க, போய் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிடுறாங்க. இல்லை, அந்த அர்த்த மண்டபத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது கருவறைக்கு முன்னாடி இருக்கிறது அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது முகமண்டபம் அல்லது மகாமண்டபங்கிறாங்க. ஸோ இந்த கருவறைக்கும் மகாமண்டபத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு காட்டுப்புறக்கான ஒரு இடைவெளியாக அது இருக்குது அந்த அர்த்த மண்டபங்கிறது. ஸோ அங்கே தான் இளையராஜா உள்ளே போயிடுறாரு. போன பிறகு அவர் அங்கேருந்து சொல்கிறாங்க, வீடியோவில் இப்போ என்ன பேசுகிறாங்கங்கிறது இல்லைன்னா கூட, ஸோ அங்கேருந்து யாரோ ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. அதனால் இளையராஜா வெளியே வரார். ஸோ இளையராஜா மட்டும்தான் வெளியே வரார். இவர் உள்ளே போன ஜிஆரோ அல்ல வேறு யாருமோ வெளியே வரல. இளையராஜா மட்டும் வெளியே ஒரு வாசலில் நிற்கிறார். ஸோ இதிலேருந்து அவங்க அவரை வெளியே போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, இப்போது ஜிஆர் தரப்பில் ஒரு விளக்கமும் அளிச்சிருக்காங்க. இளையராஜா வெளியே போக சொல்லலைங்கிறத அவங்க மறக்கலை. ஸோ அதனால் இந்த சம்பவம் நடந்திருக்குங்கிறது உறுதியாகிடுது. ஜிஆர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஆர் தரப்பில் தவிர யாரும் அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழையிறதுக்கு அனுமதி கிடையாது, அர்த்த மண்டபத்தில் உற்சவர் சிலைகள் நிரந்தரமாக இருப்பதால் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருக்காங்க. அப்போது அது விஷயம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறதுல எந்த மறுப்பும் இல்லை. இது இந்த கோவிலில் அர்த்த மண்டபங்கிறது யாரும் நுழையக்கூடாத இடமே கிடையாது. ஜீயர்கள் போகும் பொழுது இறைவனை பற்றி புகழ்ந்து பாடி அதை இசை வடிவமாக்கிய இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இறைவன் ஏற்றுக்கொண்ட பிறகு ஜீயர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல, என்ன பிரச்சனை வந்துட போகுது அவங்களுக்கு? இது காலகாலமாக பல சமயங்களில் இது மாதிரியான சம்பவங்கள்
இது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஜீயர்கள் என்பது வந்து ஒரு பெரிய வானத்தை பொத்துக்கிட்டு குதித்தவர்கள் இல்லை. அவங்க வந்து இதை கற்றுக்கிட்டவங்க, வேதம் படித்தவங்க. அவங்க வேதத்தை வந்து யார் வேணாலும் படிக்கலாங்கிற ஒரு காலகட்டம் வந்த பிறகு அவங்க வேதம் படித்தவர்கள். ஆனால் நீங்கள் வேதம் படிச்சிருக்கலாமே தவிர நீங்கள் அதை இசை வடிவமாக்குறதுக்கு அது ஒரு இசைஞானி மாதிரியான ஒரு பெரிய ஒரு விற்பனரால் மட்டும்தான் முடியும். அவர் வந்து அதை இசை வடிவமாக்கி அதை மார்கழி முதல் தேதியில் வந்து அவர் வந்து இறைவனுக்கு அம்பாளுக்கு வந்து அதை வந்து படைப்பதற்காக ஒரு படைப்பாளியாக அவர் அங்கே போயிருக்காரு. அதை வந்து அவர்கள் அனுமதி மறுத்தது என்கிறது வந்து அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். முன்னாடி கோயிலுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க. வந்து அது ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ சமீபத்தில் தான் வந்து வைக்கத்தில் வந்து தமிழக முதல்வர்லாம் போய் அந்த பெரியாருக்கு ஒரு விழா எடுத்தாங்க. வந்து ஸோ கோயிலுக்குள் நுழைவு போராட்டமே பெரிய அளவில் நடந்ததாக கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைக்கூடாச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இனிமேல் அதுக்கும் மாற்றங்கள் வரும், அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வைணவ இலக்கியத்தில் ஒரு சம்பவம் ஒன்று உண்டு, ஒரு கதையே உண்டு. பார்கவ முனிவர் அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லாததுனால இறைவனை வேண்டி அவங்க ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு பிண்டமாக பிறக்குது. அந்த பிண்டத்தை வந்து அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வந்து அந்த குழந்தைக்கு அருள் பாவித்து அந்த குழந்தை வந்து உருவம் அடைந்து பெரிய ஞானம் பெற்று அந்த குழந்தைய வந்து இருக்கு. அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறது யாரு தெரியுமா? ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்த திருவளன் பங்கை செல்விங்கிற ஒரு தம்பதியரை எடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வந்து குடித்த பால் மிச்சத்தை வந்து குடித்த ஒரு வயதான ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து கணிகண்ணன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அழைக்கப்படுது. இன்றைக்கு வந்து நீங்கள் வைணவ இலக்கியத்தில் இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இளையராஜா அவர்களுக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே அதை இணையதளத்தில் வந்து இந்த வைணவ இலக்கியத்தை தோண்டி எடுத்து அவருடைய ரசிகர்கள் வந்து இங்கே பாருங்க, அந்த எப்படி திருமலைசை ஆழ்வாருக்கு சிஷியராக அந்த கணிகண்ணன் இருக்கார். அவரவே ஒரு பல்லவராயன்கிற மன்னன் அவமதித்த போது அவர் அந்த காஞ்சி நகரத்தை விட்டே வெளியேறுகிறார். அப்போது வந்து ஏன் வெளியேறீங்கன்னு திருமலிசை ஆழ்வார் சிஷியன் வெளியேறான் அப்படின்னு ஒன்ன சிஷியனே வெளியேறான்னு சொல்லி பெருமாளை வந்து கூப்பிட்டுட்டு பெருமாளை நீயே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி நகரத்தை விட்டு கணிகண்ணன் திருமலிசை ஆழ்வார் இவங்க 2 பேரும் வெளியேறும் போது பெருமாளும் வெளியேறுகிறார் அப்படிங்கிற மாதிரியான வைணவ இலக்கியத்தில் அந்த சம்பவமே குறிப்பிடப்பட்டிருக்கு. கணிகண்ணன் போகின்றான் பூங்காஞ்சி மணிவண்ணா நீயும் கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்ற நீ உந்தன் நாகப்பாயினை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பாட்டை பாடியே கிளம்புறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு பல்லவ மன்னன் வந்து வருத்தப்பட்டு மன்னிச்சு அருளி திரும்ப சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு இது சம்பவமே இருக்கு. யாரை வந்து அவமதித்து நீங்க வெளியேற்றுறீங்களோ அவங்க வெளியே போகும்போது இறைவனே வெளியே போனா அப்படிங்கிறத வைணவ இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி புதிய மாதவியின் கவிஞர் இப்போ முகநூலில் ஒரு எழுதியிருக்காங்க. அவங்க வந்து இளையராஜாவை மட்டும் வெளியேற்றல, ஆண்டாளையும் வெளியேற்றிட்டாங்க. இளையராஜாவை கூட சேர்ந்து ஆண்டாளும் வெளியேறி. கண்டிப்பா அவங்க சொன்னது வந்து உண்மையா இருக்கும். கண்டிப்பா அவங்க ஜீயர்கள் வந்து ஆண்டாளை வந்து உளமாற வேண்டுபவர்களா இருந்திருந்தால் இசைஞானி அவர்கள் வெளியேறும்போது அந்த நொடியில் முகம் வாடி வெளியேறுகிற அந்த நொடியில் கண்டிப்பாக இசை வடிவமாக இருக்கிற ஆண்டாளும் வெளியேறியிருப்பாள் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இசை என்பது வேறல்ல, இசைதான் இறைவன். முதல்ல அதை வந்து ஜீயர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இசைதான் இறைவன் அப்படிங்கிற அதை படைக்க வர்ற ஒரு படைப்பாளியை வந்து அவமதித்ததில் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது மட்டும் கிடையாது. ராமபிரானுக்கு கோயில் கட்டி அயோத்தியில் கோயில் திறப்பு விழா நடந்த போது ரஜினி அவர்களுக்குமே இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. நீங்கள் வந்து அவர் வந்து மனைவியோட போகும்போது அங்கே அவங்கள வந்து அலோவ் பண்ணல, அதை லதா அவர்களை வந்து அங்கே வந்து அனுமதிக்கலை. இது ரெண்டாவது, இவரையும் வந்து ஒரு ஓரத்தில் தான் உட்கார வச்சாங்க. முக்கியமான இடத்துல எப்போதுமே முதல் வரிசையில் முன்னால் நின்று ரஜினி சந்தித்த நிகழ்வு தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் ராமர் கோவில் திறப்பு விழாவில் அவரை ஓரத்தில் விட்டு ஓரங்கட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்தது அங்கே ராமர் கோயில் இதில் மட்டும்தான் நடந்தது. இப்படியாக பல இடங்களில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீலிபுத்தூரை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வெளியிட்டப்பட்டதுக்கு ஜாதி ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அங்க ஜாதி ஒரு பிரச்சனையா இருந்திருக்காது. ஆனா லதா வந்து பெண் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்திருக்கும் அவங்க. இது வந்து இன்னும் சொல்லப்போனா நம்ம அதை சொல்லலை. ஆனா வந்து இந்த சனாதனம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து இந்த கோவில்களில் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இறைவன் முன்னால் எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தானே தத்துவம். நீங்கள் அங்கே ஏற்றத்தாழ்வு பார்த்து நீங்கள் ஒருத்தர் நீங்கள் அங்கே நில்லுங்க இங்கே நில்லுங்க இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொன்னால் என்ன இது என்ன மாதிரியான ஒரு மனிதாபிமானம் நமக்கு புரியல. கோயில்கள்லாம் பழைய மாதிரி இல்லை. இப்போ எல்லா கோயில்களுக்கும் உள்ளே டியூப் லைட்லாம் வந்துச்சு, கரண்ட் போய் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ எலக்ட்ரிஷியன் உள்ள போயிருக்க மாட்டாரா? அது மட்டும் இல்லை, ராஜா சார் அவர்கள் வந்து
அந்த கோபுரம் அந்த கோபுரத்தை நிலையை எழுப்புவதற்காக ஒரு நிலையை வந்து அவருடைய தன்னோட சொந்த செலவுல வந்து பல லட்சங்களை செலவு செய்து அந்த கோபுரத்தை வந்து கட்டுறதுக்கு உறுதுணையா இருந்தார். அந்த கோவில் திறப்பு விழாவில் வந்து இலவசமா பைசா பணம் வாங்காம இசை கச்சேரி நடத்தி கொடுத்தாரு. அவர் வந்து இறைப்பணிக்காக தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு மேல இறைப்பணிக்காக பல விஷயங்களை வந்து செய்துட்டு இருக்காங்க. ஆனா ஜீயர்கள் வந்து கோவில்ல மணி அடிக்கிறது, தட்டு வாங்குறது, உண்டியல் வாங்குறது, இதை வேலையை மட்டுமே செய்துட்டு இருக்காங்க. அதனால இளையராஜா அவர்களை விட ஜீயர் வந்து ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆன்மீகம் சம்பந்தமாவோ எதிர்த்து பேசினாலோ ஒரு கருத்து சொன்னாலோ எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கடவுள் மறுப்பாளர்கள் இல்லை. நான் வந்து மாலை போட்டிருக்கேன் இது வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பக்தியா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவவாக்கியர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு எதிராக ஒரு குரூப் இருந்தாங்க. அவரை வந்து நாத்திகர்னு சொல்ற குரூப் இருந்தாங்க. அவர் சொன்னதை புரிஞ்சுக்காம பேசின குரூப் இருந்தாங்க. அதாவது சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்து மூச்சிறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருல்ல, அதை வந்து நாத்திகம் பேசுறாருங்கிற அந்த தொனியை எடுத்துக்கிட்டு பேசினாங்க. அது மாதிரி காஞ்சியில் இருக்கிற திருமலிசை ஆழ்வார் வந்து சொல்றாரு, கனிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன்றன் பூனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு ஒரு பாட்டு அவர் பாடியிருக்காரு. யாரு நீங்க நானும் போறேன், கனிக்கண்ணனும் போறான், பெருமாளே நீயும் கிளம்புன்னு சொல்லி பாடுறாரு. இதுவும் வந்து எப்படி ஒருத்தரை வந்து அவமதிச்சு நீ வெளியேற்றும் பொழுது ஹரிஜன வளர்த்த ஒரு கனி மணிவண்ணன் அவரே வெளியேற்றும் பொழுது நானும் வெளியேறுகிற பொழுது இது வந்து இறைவனே வெளியானதாக தான் அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்கணும். இது வந்து கடவுள் மறுப்பாளர்கள் பேசுறதாக எடுத்துக்க கொள்ளக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன். ஓகே.